வணக்க மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அழகாக காடு மாங்காய் வச்சுட்டு ஒரு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாங்காய் காடு மாங்காய். இது காட்டிலேருந்து இங்கே கிடைக்கிற மாங்காய். இது பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், தோல் இந்த மாதிரி தான் உரிக்கணும். இப்படி உரிச்சிங்களான்னா வந்துடும். இப்படி உரிச்சிட்டு எல்லா மாங்காயும் இப்படி உரிச்சிட்டு எடுத்துக்குவோம். எல்லா மாங்காயும் இப்படி உரிச்சு எடுத்துக்கணும். தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கணும். பொருட்கள் என்ன தேவைன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தாசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து இருக்குது. வெல்லம் ஒரு பீஸு, அச்சு வெல்லம். காஞ்சி மிளகா ஒரு 6 to 8 காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன். ஒரு பீஸு இஞ்சி, பூண்டு. இவ்வளோதாங்க ஐட்டம் தேவை. மசாலா ஒன்று சொல்கிறேன், அது போடுறக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க செய்வது எப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், ஆன் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நசுக்கிட்டு எடுத்துக்காங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அப்படியே காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். வாங்க இப்போ டைரெக்டாக மாங்காய் ஆட் பண்ணிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாங்க நான் சொன்ன மசாலா இதுதான். இதில் வந்துட்டு எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அரைச்சிருக்காங்க. இது இங்கே ஹோம்மேடு மசாலா தாங்க. எல்லா மசாலா மிக்ஸ். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் மாங்காய் குழம்பு பண்ணலாம், இதில் சிக்கன் பண்ணலாம், இதிலே பைனாப்பிள் கறி பண்ணலாம். எல்லா கறியும் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதுங்க. இதில் என்னென்ன இருக்குது தெரியுங்களா? கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி, சீரகம் எல்லாமே இதில் வறுத்துட்டு, மஞ்சள் எல்லாமே வறுத்துட்டு, மிளகா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு இது பொடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஹோம்மேடு. இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மசாலாங்க. இது இந்த பக்கம் கொடக்கு பக்கம் வந்தால் நீங்களும் வாங்கிட்டு போய்ட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கலரே மாறிடுச்சு பாருங்க போட்ட உடனே. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். வாங்க 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சுவையான டேஸ்டான மாங்காய் குழம்பு ரெடிங்க. இதில் உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். வெல்லம் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. அதனால் இந்த வெல்லம் போட்டால் கரெக்டாக வெல்லம் உப்பு எல்லாம் சேர்றதுக்குள்ளே, அந்த காரம் எல்லாம் சேர்றதுக்குள்ளே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நீங்களும் ஒரு சின்ன வெல்லம் ஆட் பண்ணிக்காங்க உடைச்சிட்டு. இந்த வெல்லம் போட்டதுக்கு முன்னாடி டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. இது வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். வாங்க வெல்லம் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க கிரேவி. வாங்க ஒரே ஒரு பிஞ்சு காய பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பிஞ்சு. எஸ், ஓகே, ஆல்மோஸ்ட் ஆச்சுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது.
வீட்ல பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.